ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 61:2. என் இருதயம் தோயும்போது பூமி கடையாந்தரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லி சங்கீத தாவீது சொல்றாமாங்க. அவன் இருதயம் தோயும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். பூமி கடையாந்தரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே, என் இருதயம் தோய்ந்து போயுது ஆண்டவரே. என் இருதயம் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்த சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறான். அது மட்டும் இல்லாம இருதயம் எப்படிலாம் தோயுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. சங்கீதம் 38:8. நான் பெலற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தினால் கொந்தளிப்பு கதறுகிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பெலனே இல்ல ஆண்டவரே. நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் சத்துருக்கள் எனக்கு போற திட்டங்களை கண்டு என் இருதயம் கொந்தளிக்குது ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இருதயம் சிறப்படுத்துங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போயிருக்கேன். பெலன் இல்லாம இருக்கேன் ஆண்டவரே. என் இருதயம் தோய்ந்து போய் சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறான். உடனே கர்த்தர் அவன் இருதயம் சிறப்படுத்துறார். இன்னைக்கு நம்ம அநேகரோட வாழ்க்கையில நம்ம இருக்கிற நம்ம மத்தியில இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம இருதயம் தோய்ந்து போயிருக்கா? இல்ல தேசத்துல நடக்கிற பிரச்சனைகள் நம்ம இருதயம் தோய்ந்து போயிருக்கா? இல்ல நம்ம வேலை நடக்கிற பிரச்சனைகள் நம்ம இருதயம் தோய்ந்து போயிருக்கா? நம்ம சுத்தி இருக்கிற மத்தியில இருக்கிற பிரச்சனைகள் நம்ம இருதயம் தோய்ந்து போயிருக்கா? எதுவா இருந்தாலும் சரிங்க. கர்த்தரிட உடனே சரி, உங்க இருதயம் தோயும் போதெல்லாம் நீங்க உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க இருதயம் கர்த்தர் சிறப்படுத்துவார். சங்கீத தெரியுங்க. எங்க போனா நம்மளுக்கு இருதயம் சிறப்பட சொல்லி உடனே அவன் கர்த்தர் எப்போதுமே உடனே பாடிட்டு துதிச்சுன்னே இருப்பான். நீங்க இருதயம் தோயும் போதெல்லாம், இல்ல நான் தனிமையா இருக்கேன். எனக்கு யாருமே இல்ல சொல்லி துணையே இல்ல. நம்ம இனிமே எப்படி வாழ போறோம் இருதயம் தோய்ந்திருக்கும் போதெல்லாம் சரி, யாரு இருந்தா என்னங்க? இயேசு உங்க கூட இருக்கணுங்க. அது மட்டும் நீங்க நினைச்சு நீங்க இருதயம் தோயும் போதெல்லாம் அவரோட பாட்டு எடுத்து கேளுங்க. உடனே உங்க இருதயம் மகிழ்ச்சியாகும். இல்லையா? வேத வசனத்த படிங்க. கர்த்தர் பேசுவார். உடனே உங்க இருதயம் சிறிது சிறப்பு மகிழ்ச்சியாகுங்க. ஆனா உலகத்துல அப்படி கிடையாதுங்க. அவன் இருதயத்துல கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் இருக்கும்போது, அவன் யார்ட்ட போய் சொல்லுவான்? மனசுகிட்ட தான் சொல்லுவான். மனுசன் அவன் அந்த நேரத்துக்கு ஆறுதலா சொல்லுவான். ஆனா அவன் இருதயத்துல பாரம் எப்பவுமே அவனுக்குள்ள இருக்கும். அந்த இருதயத்துல பாரத்தினால அவன் மரிச்சு போறான். ஆனா கடவுள் நம்மளுக்கு அப்படி வைக்கல. நம்ம இருதயம் தோயும்போது, சிறப்படும் போதெல்லாம் அவரோட பாட்ட குடுக்குறாரு. அவரோட வசனத்த குடுத்து நம்மள தேற்றி ஆற்றுகிற தெய்வமா இருக்கிறாரு. அதனால சங்கீதம் நல்லா தெரியுங்க. அவன் எப்பவுமே சரி, அவனுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். உடனே பாட்டு பாடுவான். பாருங்க, ஒரு இடத்துல அவன் ஜெபிச்சுன்னு கொண்டிருக்கான். சவுலோட ஆட்கள் சுத்தி போட்டு அவன கொல்ல பார்த்துறாங்க. ஆனா அவன் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு எல்லாம் மறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தரை துதிச்சு பாடும்போது, எப்படியாப்பட்ட சத்துரு கூட நம்மளுக்கு இல்லாதபடி கர்த்தர் அழிச்சு போட்டுருவாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. இருதயம் தோயும் போதெல்லாம், நீங்க பாரப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர பாடுங்க, அவர துதிங்க. உங்க இருதயம் மகிழ்ச்சியாகும். அது மாரி அதனால தான் சங்கீதம் நிறைய இடத்துல சொல்றான். சங்கீதம் 34 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் விடுதலை அருளை செய்வார். அப்போஸ்தலர் 2:6. அதனால் என் இருதயம் மகிழ்ந்து, என் நாவு களிகூர்ந்து, என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கியிருந்தது. யோபு 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாங்க. நம்ம இருதயம் சிறப்படும், நம்ம இருதயம் தோயும் போதெல்லாம் கர்த்தரை பாடி பாடி நம்ம துதிக்கும்போது, நம்மள கர்த்தர் மகிழ்ச்சியா வைப்பாருங்க. இன்னைக்கு உங்க இருதயம் தோய்ந்து போயிருக்கா? எந்த நிலைமையில இருந்தாலும் சொல்றேங்க. உங்க இருதயம் தோயும் போலாம், நீங்க உடனே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தர பாடுங்க. அவரோட வசனத்த படிங்க. கர்த்தர் உங்க இருதயத்த மகிழ்ச்சியாக்குற வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.